மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இந்த வசனத்தை நல்லா பாருங்க. உள்ளதை உள்ளதுன்னு இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்க. அதாவது உண்மையை அப்படியே சொல்லுங்க. இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். என்னது இதுக்கு மிஞ்சினது? பாருங்க, நம்ம தெருவில் ஒரு 2 வீட்டுக்கு இடையில சண்டை நடக்கு. அப்போ அது பெருசாகி ஒரு போலீஸ் வராங்க. நம்மகிட்ட விசாரிக்காங்க. அப்போ நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ என்ன கேட்டோமோ அதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திடணும். அதையும் மீறி நம்மளுடைய கருத்துக்களை, அதாவது அவங்க எப்போவுமே அவங்க அப்படி தான் சண்டை போடுவாங்க, அப்படி இப்படின்னு அவங்கள பற்றி நம்ம சொன்னோன்னா அதுதான் என்னது? மிஞ்சினது. அதை உண்மையை மீறி நம்ம சொல்கிற கருத்துக்கள். அப்போ உண்மையை பேசும்போது நம்மளுடைய கருத்துக்கு அந்த இடத்துல எந்தவித அவசியமும் இல்லைங்கிறத உணர்ந்து உண்மையை மட்டும் பேசணுங்கிறக்காக தான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அதனால் நம்ம இதை மனசில் வச்சுக்கிட்டு உண்மையாக பேசுவோம். நம்மளுடைய கருத்துக்களை அதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து உண்மை பேசுவோம்.